வணக்கம்க்கா. ஏ ராணி, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு வைக்கிறதா இல்ல. உன்னை மட்டும் இல்ல, உனக்கு உதவியா இருக்கிற எல்லாரோட ரத்தத்தையும் நான் குடிக்க போறேன். ஐயோ, நான் எதுவும் பண்ணலமா, எனக்கு எதுவும் தெரியாது. தயவு செஞ்சு என்ன அப்படி எல்லாம் பார்க்காத. இத பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆளுதான். இவர் சொல்லிதான் நான் இதை கொண்டு வந்து உன் மேல தெளிச்சேன். மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது. எதா இருந்தாலும் இந்த ஆளை கேளு. அக்கா, சத்தியமா நான் இல்லக்கா. எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லக்கா. நீங்க எது பண்றதா இருந்தாலும் இந்த ஆளை ஃபர்ஸ்ட் பண்ணிடுங்கக்கா. அட பாவி, இப்படியாடா என்ன மாட்டி விடுது? மாமா, சாரி மாமா, பயத்துல ஏதோ உளறிட்டு. இது பாருங்க, நீங்க மயங்கி இருந்தீங்களேன்னு தான் நான் இந்த ஐடியாவை கொடுத்தேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மேடம். சிரிச்சிடுச்சு. இல்ல, புத்திசாலித்தனமா தசாவதானியோட ரத்தத்தை தெளிச்சு என்னை எழுப்பியிருக்கீங்க. ஆமா, எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? அதுவா, கீழே ராணிக்கு வளகாப்பு பண்ற விஷயமா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அத சொல்லதான் வந்தோம். அது எனக்கு தெரியும். ஆனா அந்த வளகாப்பு கண்டிப்பா நடக்கும். என்ன நீ இப்படி சொல்ற? நீ எப்படியாவது வளகாப்ப நடக்க விடாம தடுத்து அந்த ராணியை கொல்லுவனை நினைச்சதுன்னு உன்கிட்ட வந்து சொல்றோம். நீ என்னடானா வளகாப்ப நடக்கும்னு சொல்றியே? மத்தவங்களுக்கு தான் அது வளகாப்பு. அந்த ராணிய பொறுத்த வரைக்கும் இதுதான் அவளுக்கு நடக்க போற கருமாதி. என்ன சொல்ல வராங்க? நீ என்ன சொல்ற? அது எப்படி நடக்கும்? சொல்றேன். ஷப்பா, நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வளகாப்போட நம்மள பிடிச்ச கஷ்டமெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லக்கா, உங்களுக்குள்ள இருக்கிற உயிர் பயம் போயிடுக்கா. ஐயோ, ஆமா ஆமா. சரி. டாஃபியாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஏன் அவ போன் நாட் ரீச்சபிள்னு வருது? ஒருவேளை அன்னைக்கு சொன்ன மாதிரி நடந்திருக்குமோ? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். என்ன டாஃபியா, என்னாச்சு? ராணி உயிருக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கும் ஒரு துஷ்ட சக்தியால பெரிய ஆபத்து வரப்போகுது. ஐயா, அதை தடுக்க ஒரு கன்னிசாமி ராணிக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லி ஒரு வேலை கொடுத்திருக்காரு. அதை நான் செஞ்சு முடிக்கணும். அதை பண்ணா மட்டும்தான் நடக்க போற பெரிய ஆபத்துல இருந்து ராணியையும் அவ வயித்துல வளர குழந்தையும் காப்பாத்த முடியும். என்னம்மா, என்னென்னமோ சொல்றியே, அப்படி என்ன பிரச்சனை? இப்ப அதை சொல்ல நேரம் இல்ல, நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ராணிக்கு பக்கபலமா நான் இருக்கிறதால வீட்டுல இருக்கிற தப்பான சில ஆட்களால எனக்கும் ஆபத்து வரலாம். அதான் போறதுக்கு முன்னாடி உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஒருவேளை டாஃபியா சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? இதுக்கு மேலேயும் அந்த ஈவு இறக்கம் இல்லாத அரக்க கூட்டத்தை உயிரோட விடவே கூடாது. சாவித்திரி, மனோ, தமன்னா, ரகுவரன், அப்புறம் அந்த நேத்ரா
எல்லாரையும் நானே என் கையால கொல்லணும். அதான் நான் பொம்மிக்கு செய்யற பிராயச்சித்தம். ஏற்கனவே பொம்மி சாகும்போது அவ வயித்துல கரு இருக்குன்னு தெரிஞ்சும் கூட கொஞ்சம் கூட இரக்கமே பார்க்காம அவளை துடிக்க துடிக்க கொண்டிருக்காங்க. இன்னும் கூட உங்களுக்கெல்லாம் வெறி அடங்கலல்ல? அதனால தானே ராணியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் சாகடிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு அலையறீங்க. பாவம், எங்களுக்கு உதவி செய்ய வந்த டாஃபியா அவ உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா? அவளை என்ன பண்ணீங்க? அவளையும் ராணியையும் ராணி வயித்துல வளர்ற குழந்தையையும் காப்பாத்தணும்னா இவளை கூண்டோட அழிக்கணும். பொம்மி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவளை நான் ஒரு மனுஷியா கூட மதிச்சதில்லை. அவ இப்ப என் பிள்ளையையும் என்னோட குடும்பத்தையும் காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையே கொடுத்து சாமி ஆயிட்டா. அவளை கொன்னது பத்தாதுன்னு ராணியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் கொல்ல பாக்குறாங்க. எதுக்கு இந்த கொலவெறி? இந்த சொத்துக்காகவா? இந்த பணத்துக்காகவா? ச்சே, இவங்கெல்லாம் மனுஷங்களே இல்ல, அரக்கங்க. உங்களை வதம் செய்யறதுக்கு இந்த பத்மநாப உங்களை தேடி வர்றேன். வர்றேன் 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 வர்றேன். அதுக்கு சொல்லலாம். அது வாமா தாமரை, எங்கம்மா போயிருந்த? எங்க கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டியே. அது எங்கய்யா, ஏய், நான் ராணி இல்லைன்னு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொன்ன. அதுக்கப்புறம் அந்த ராணியோட கதி என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோ. அப்புறம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். நடந்தது எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அத்தைய ராணி ஆண்ட சொன்னா புத்திசாலித்தனமா அடுத்த பிரச்சனை வராம இருக்க ஏதாச்சும் செய்வா. அதனால இவங்களாண்ட வேற எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்னம்மா யோசிக்கிற? எங்க ஏரியாவுல பொங்கல் பரிசு டோக்கன் தராங்கன்னு சொன்னாங்க. அதான் அத்தை வாங்கி வச்சுட்டு வரலான்னு போயிருந்தேன். அப்படியாம்மா? சரி சரி, நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்துட்ட. என்னங்க ஐயா, என்ன விஷயம்? நம்ம ராணிக்கு இது 5வது மாசம்மா. அதனால அவளுக்கு வளகாப்பு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படிங்களா? எங்கம்மா பண்றீங்க? நம்ம வீட்லயே வைக்கணும்னு முடிவா பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஐயா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நானு, வளரு, தர்சினி எல்லாரும் இருக்கோம்ல. ராணிக்கு புச்சதா செஞ்சு அசத்தி போடலாம். வளகாப்புன்னா ஒத்தப்படையில தான் விதவிதமா சாப்பாடு செய்வாங்க. 5 வகையான சாப்பாடு, 7 வகையான சாப்பாடு, 9 வகையான சாப்பாடு, 11 வகையான சாப்பாடுன்னு செய்வாங்க. ஐயோ, எவ்வளவு சாதம் பண்ணணும்னு சொல்லுங்க, சூப்பரா பண்ணிரலாம். இங்க பாருங்க, 11 வகையான சாப்பாடு செஞ்சிருங்க. அதான் கரெக்டா இருக்கும். என் பேரன் ராணி மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அது ஏன் தெரியுமா அஞ்சல? என் பேரை என்ன மாதிரியே. போதும் போதும் சும்மா. அக்கா, அந்த 11 வகையான சாப்பாடு என்னன்னு சொல்லுங்க. என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், தக்காளி சாதம், வெஜ் புலாவு, வெண்பொங்கல், கல்கண்டு சாதம், தயிர் சாதம், கூட்டு, துவையல், வடகம், மோர் மிளகா, ஊறுகான்னு 11 வகையா ஒத்த படையில செஞ்சு அசத்தி போடுறேன். நல்ல திவ்யமான சாப்பாடுன்னு சொல்லு. கழுதைக்கு பேரு முத்து மாலையா. அது ராணியோட வளகாப்பு சாப்பாடு இல்ல, அவ கடைசியா சாப்பிட போற பிண்ட சாப்பாடு. ஆமாங்கா, இந்த தடவை எப்படியும் ராணியால தப்பிக்கவே முடியாது. நாம எல்லாரும் அந்த ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காத்திருப்புக்கு நாளைக்கு தான் ஒரு விடையே கிடைக்க போகுது. சித்தார்த்தே சொல்லிட்டான், அப்புறம் என்ன, அவன் ஆசைய மொத்தமா நிறைவேற்றிடுவோம். சரிங்க. இத்தனை நாள் நாம பிரச்சனைக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்க போகுது. ஆமா தாத்தா, நிச்சயமா ராணிக்கு ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும். பாவம் ராணி ரொம்பவே கஷ்டப்பட்டா. ஆமா, விழாவோட நாயகி எங்க? அக்கா, ராணி மேல ரூம்ல இருக்கா. சரி சரி, நான் போய் ராணியை பார்த்துட்டு வந்துடுறேன். சரி சரிங்க. போமா. ஒத்தே
ராணி எக்கா எங்கக்கா போயிருந்த? ஆளைய காணோம். உன்னை ஆளை காணோம் நான் எங்கெல்லாம் தேடிந்தேன் தெரியுமா? யாராண்டியோ சொல்லாம எங்கக்கா போயிருந்த? அக்கா உன்னதாங்க கேக்குறேன். ஐயா அக்கா என்னக்கா என்ன பண்ணிருக்கிற? நான் கேட்டுனே இருக்கிற. நீ என்னடான்னா நேரா வந்து என் கைய பூச்சி பார்த்துன்னு இருக்கிற. விபூதி வச்சு விடுற. என்னக்கா? ஐயோ ராணி அத்தை ஏண்டி கேக்குற? நேத்து ஒன்ன மாரியே இந்த வீட்டுக்குள்ள ஒரு துஷ்ட சக்தி வந்துச்சு தெரியுமா? அத பத்தி யாராண்டியாச்சும் சொன்னா உன்னையும் உன் வவுத்துல இருக்கிற குழந்தையையும் கொன்னுடுவேன்னு மாட்டிக்கினே இருந்துச்சு. உன்னைய பார்த்த பிறகுதான் எனக்கு உசுரே வந்துச்சு. அதான் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிக்கின்னு வந்தேன். ராணி எனக்கு ரொம்ப பயமாகுதுடி. இந்த வீட்டுக்குள்ளார என்னடாமோ நண்டுக்குனுக்குது. நாளைக்கு வேற உனக்கு வளகாப்பு வைக்கணும்னு கீழே எல்லாரும் பேசினுக்குறாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கறானியே. இத சொல்லிட்டு போலான்னுதான் நானே இங்க வந்தேன். இப்ப நான் உன்னாண்ட சொன்ன விஷயம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, ரொம்ப பயந்துருவாங்க. அது மட்டும் இல்ல தாடிக்காரனால இத தாங்கிக்கவே முடியாது. அதுக்கோசரம் தான் நான் எல்லாரும் கீழே இருக்க சொல்ல தனியா இங்க மேல வந்து உன்ட்ட சொல்லிக்கினேன். நல்ல காரியம் பண்ணக்கா. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பயப்படாத. அது மட்டும் இல்ல உன் மூஞ்சி மாறினாலே தாடிகார அதை கண்டுபிடிச்சு தூண்டி துருவி கேள்வி கேட்பான். அதனால நீ எப்பவும் போல இரு, சரியா? சரி ராணி. ஆனா நீ மட்டும் உஷாரா இருந்துக்கோ. அது என்னன்னே தெரியலடி. அது அப்படியே அச்சு அசல ஒன்ன மாதிரியே இருந்துச்சுன்னா பாத்துக்கிய. சரிக்கா நான் பாத்துக்கிறேன். என்னாட்டமே ஒருத்தவங்க வந்துக்கிறாங்களா? ஒண்ணுமே புரியலையே. இது யாரா இருக்கும்? கண்டுபிடிக்கிறேன். என்ன தமன்னா, இந்த குப்பத்துக்காரிய போட்டு தள்ள இவ்ளோ மெனக்கெடுறோம். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே. ஆமாங்கா, அந்த பொம்மையை கூட 2-3 அட்டம்ப்ட்லயே நாம போட்டு தள்ளிட்டோம். ஆனா இவளை தினசா கொலை பண்ண ட்ரை பண்ணாலும் முடியவே மாட்டேங்குது. மா, அந்த ராணிய முதல்ல நாம ஆஸ்தி ஆக்கினாதான் இந்த எல்லா ஆஸ்தியையும் நம்மளோட தான் ஆக்க முடியும். அது மட்டும் இல்லடா மனு, என்ன அனாதையா தவிக்க விட்டுச்சுல இந்த குடும்பம். இது மொத்தத்தையும் சேர்த்தே அழிக்கணும். அத்தை, நீங்க சொல்றது சரிதான். இவங்களெல்லாம் வேரோட அழிக்கணும். அதான் வளகாப்பு ஃபங்க்ஷன்ல வச்சு ராணியோட கதையை முடிக்கிறதுக்கு ஜார்ஜன்யா மூலமா நமக்கு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்கே. ஆமா, ஒவ்வொரு தடவையும் நாமளும் சூப்பர் ஐடியான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இந்த தடவை இந்த வளகாப்பு ஆயுதமா வச்சாவது இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தோட கதையை முடிக்கணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணிட்டாலே போதும். அந்த ராணியோட கதை முடிஞ்சிடும். எப்படியோ நாளையோட நம்மள பிடிச்ச பிரச்சனை முடிஞ்சா சரி. முடிஞ்சிடும் சித்தப்பா. இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்க தானா? ச்சே, உங்களை எல்லாம் இன்னும் நான் விட்டு வச்சிருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்? ராணிக்கு பாதுகாப்பா போன டாஃபியாவை நிச்சயமா இவங்க தான் ஏதாவது பண்ணிருக்கணும். இந்த வளகாப்பு ஃபங்க்ஷன்ல வச்சு ராணியை தீர்த்து கட்ட பிளான் பண்ணியிருக்காங்க. நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இதை நடக்க விட மாட்டேன். அதனாலதான் நேத்து நைட்டே உங்க யாருக்கும் தெரியாம சாவித்திரி ரூம்ல ஒரு கேமராவை செட் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே உங்க ஒவ்வொரு மூவும் எனக்கு தெரியும். நீங்கெல்லாம் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவங்க. உங்க எல்லாரையும் மொத்தமா ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. வளகாப்பு ஃபங்க்ஷன்ல ராணிக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம தடுத்து நிறுத்தணும். அதை நான் நினைச்சா மட்டும் பண்ண முடியாது. வேற யாருக்கிட்ட இதை பத்தி கேட்கலாம்? ஜான்சி. இன்ஸ்பெக்டர் ஜான்சியோட ஹெல்ப் நமக்கு வேணும். நாம உடனே ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லலாம். இதை எடுத்துட்டு போங்க. ஹலோ மேடம், நான் பத்மநாபன் பேசுறேன். சொல்லுங்க சார்.
மேடம் உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் தேவைப்படுது. மேடம் நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். சார், சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொலையை இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லனா அவங்க இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை நாம ரெடி பண்ணணும். மேடம் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அவங்கள யாராவது ஒருத்தர் அப்ரூவரா மாதிரி வாக்குமூலம் கொடுக்கணும். இல்லனா போலீஸ் ஸ்டைல்ல விசாரிச்சு உண்மைய வாக்குமூலமா வாங்கணும். மேடம் அதுக்கான வேலையை நான் பார்க்கறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். வச்சிடுறேன். ஏய் தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கே, அறிவில்ல உனக்கு? கீழே விழுந்திருந்தா என்னடா வருது? யோ கண்ணை எங்க வச்சிருக்க? வண்டி எடுத்து வந்து குறுக்குல விடுற. நீ சீன் போடுறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா? வேற எங்கயாவது போய் சீன் போடு. புல்லட் வேற கொண்டு ஹெல்மெட் கொண்டு போறது இல்ல. மூஞ்சி அவனையும் பாரு. கைட்டியா முதல்ல ஹெல்மெட். ஹெல்மெட் கைட்டியா? என்னடா பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிற? ஏய் மாமா ஒண்ணா. ஐயோ டேய் ஏய் ஏய் ஐயோ என்னடா இது? சார் இந்த சின்ன விஷயத்துக்குலாம் எதுக்கு சார் துப்பாக்கி எல்லாம் எடுக்கிறீங்க? இங்க பாருங்க, இந்தாங்க உங்களுக்கு நிறைய உரிமை இருக்கு. நீங்க எவ்வளவு வேணா அடிச்சுக்கங்க. நானே கூட அடிச்சுக்கிட்டுமா? அடிங்க சார், வாங்க சார். துப்பாக்கி எல்லாம் வேணாம் சார். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் நான் பேசாம வாங்கிக்கிறேன் சார். சார் ஆமா சார், என்ன வேணாலும் கொஞ்சம் அடிச்சுக்கோங்க சார். சார் இது உங்க ரோடு சார், நீங்க எங்க வேணாலும் பைக் விட்டுக்கோங்க. எங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அப்படி ஓடி விட்டீங்கன்னா அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஆமாங்க, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க பைக்கை தள்ளிக்கிட்டே கூட போறோம். யோ மாமா கிரியா சார், எங்களுக்கு பைக் எல்லாம் வேணாம் சார். நீங்க 1 2 3ன்னு சொல்லுங்களேன். நாங்க எப்படி ஓடுறோம்னு மட்டும் பாருங்க சார். ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க. யோசிக்கிறாரு சார். உங்களுக்கு அப்படி சொல்லணுங்கிற ஐடியா மட்டும் இல்லைன்னு வைங்க, என்ன மட்டும் விட்டுருங்க சார். வேணும்னா எங்க மாமாவை சுட்டுங்க சார். என்னடா நீ? மாமா நீ வாழ்ந்தவையா, நான் சின்ன பையன்யா, இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கவே இல்லையா. கொஞ்சம் சுட்டுக்கிட்டோம் சார், அவரை சொல்லுங்க சார். உன்னை நம்பி நான் வந்தேன் பாரு. இவருக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லைனாலும் நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்க. சரி சார். சார் இவனை நான் நம்பி வந்தது ரொம்ப பெரிய தப்பு சார். என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க சார். டேய் நான் கேட்கறதுக்கு மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா உங்க உயிராவது மிஞ்சம், இல்லைன்னா உங்களை எங்கே சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். வேணாம் சார். வேணாம் சார். சார் உண்மை என்ன சார்? பெரிய உண்மை. அந்த ஹரிச்சந்திரனை விட நான் பல மடங்கு உண்மையா அப்படியே கக்குவோம் சார். நீங்க கேட்டு பாருங்களேன், இவன் கூட உண்மையை சொல்லுவான் சார். சொல்லவே இல்லையா? சொல்லுவேன் சார், என்ன வேணா கேளுங்க சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். முதல்ல 2 பேரும் கை கட்டுங்கடா. ஐயா முட்டி போடுங்க. போடுங்கடா முட்டி. சரி சார். போட்டுட்டோம். என்னங்கய்யா ஸ்கூல் பசங்க மாதிரி முட்டி போட வச்சிருக்கீங்க? எந்த ஸ்கூல்லயாவது நீங்க ஹெட் மாஸ்டரா வேலை பாத்தீங்களா? மூடுறா. சார் 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 விட்டுருங்க சார், போயிடுறோம் சார். பொம்மியை எப்படி கொலை பண்ணீங்க? பொம்மியா? பொம்மியா? யார் அந்த பொம்மி? எங்களுக்கு தெரியாது. ஏய் சார், பொம்மின்னு எங்களுக்கு யாரையுமே தெரியாது சார். சார் 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 சொல்லிடுறோம் சார். சொல்லிடுறோம் சார். சொல்லிடுறோம் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். சொல்லுங்க. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். நானு, மனு, சாவித்ரி அக்கா, நேத்ரா, தவமணி, இவங்க எல்லாருமா, அப்புறம் தமனாவை மறந்துட்ட பாருங்க. தமனாவை நோட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஒரு காட்டுக்கு பொம்மையை வர வச்சு அவளை சுத்தி நாங்க நின்னு எங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு அவளை சதக்கு சதக்குன்னு இந்த கையால தான் சார் அவளை குத்துனோம். ஆமா சார்,
என் மாமா சொன்ன மாதிரி முதல்ல என் மாமா தான் குத்துனாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வரிசையில எல்லாரும் குத்துனாங்களா, கடைசியா எங்க அம்மா குத்துனாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா தான் நான் குத்துனேன். கொஞ்சமா உயிர் இருந்தது. ஒரு பெரிய கட்டையை எடுத்து அவ கழுத்துல வச்சு அவ தொண்டை குழாய உடைச்சு நான் தான் சார் பண்ணேன். மன்னிச்சிருங்க. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் சார். நாங்க தான் சொல்லிட்டோம் சார். எந்திரிக்க. எந்திரி. ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காம ஓடுங்கடா. ஐயா ஓடுங்கடா. ஓடிடலாம் வாடா.